நான்லாம் எப்பவுமே டிவி பார்க்குறேன், நாடகம் தான் பார்ப்பேன். இப்போல்லாம் செய்தி தான் பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்க்கணும். எல்லாம் ஓடுறாங்களே. இப்போ ஒரு நேற்று முந்தின நாள் ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு குடோன் காட்டுறாங்க, அரிசி குடோன்னு. அது அப்படியே அழுகி போயிருக்கு. அவர் 40 நாள் தானே ஆகுதுங்க. மனசாட்சியோடு பேசணும். யார் சொல்கிறாரு? எடப்பாடியார் சொல்கிறாரு. இந்த குடோனை பாருங்கள், இதை சீர் பண்ணதில்லை. இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டிங்களே, என்ன பண்ணீங்க? 40 நாளுக்கு தான் அழுகி போச்சா? போய் சொல்லணும்னா எல்லாமே சொல்லலாம், புரியுதுங்களா? அதை காட்டும் போது இவ்வளோ தூங்கியிருந்தாங்களா, கோமலாக இருந்தானுங்களா? அவங்களாம் யோசிச்சு பாருங்கள். 40 நாள் தான் ஆகுது, விட்டு கொடுங்க. நீங்களே ஆண்டு என்னத்தை கண்டோம், அதை யோசிக்காம இதை போட்டு காட்டுறாரு அவரு. அதை காட்டும்போது எனக்கே கோவம் எப்படி வருது தெரியல. 40 நாள் தான் ஆச்சு. நீங்கெல்லாம் என்னடா பண்ணீங்க? 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் ஆண்டவங்கலாம் 40 நாள் அழுகி போச்சோம். ஒரு குடோன் கட்டலையா? இந்த மாதிரி இருக்கு. முன்னாடி கட்டியிருக்கலாமே. இப்போ கொடுக்கணும். முதல்ல உள் வாங்கினாரு பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் உள் வாங்கி பிறகு கொடுக்கணும். மௌனம் தான் எவ்வளோ கெட்டா பேசினாங்க பார்த்தீங்களா. ஆனால் அவர் செய்கிற ஒரு நல்ல காரியமோ இன்னும் நல்லா செய்யணும். நாங்கெல்லாம் எதிர்பார்க்குறோம், எம்ஜிஆர் மாதிரி செய்யணும்னு என் மனசே சொல்லுது. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னேன், ரொம்ப கெத்து. ஃபுல்லாக என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சது. எம்ஜிஆர் மாதிரி செய்யணும். அடுத்த எதிர்பார்க்கணும், யாருமே வரக்கூடாது. இதோட அவரே எம்ஜிஆர் மாதிரி 14 வருஷம் 20 வருஷம் எம்ஜிஆர் எப்படி ஆண்டாரு, 20 வருஷம் ஆண்டாங்களா, அதே மாதிரி யாரையும் வர விடக்கூடாது. நல்லது செய்யணும். மெயினாக சிங்கப்பெண் ஒன்று கொண்டு வந்தார் பாரு. வெற்றி கழகத்துக்கே வெற்றி. திட்ட திண்டுக்கல் வைய பயங்கரமாக தான் என் பிள்ளை இருப்பான். ஒரு சிலர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் சேர்த்துட்டு அவரோட ஆன்மா அடுத்த எம்ஜிஆரை வர வச்சிடுச்சு. அவர் வந்ததுனால எவ்வளவோ இந்த நாய்ங்க கழுவி ஊத்துறானுங்க. இன்னும் ஊத்துற மழையை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் சதம், மலைக்கு சதம் கிடையாது. எவ்வளவுதான் இது பண்ணாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகம் தான் பேருங்க பிள்ளைக்கு. இப்ப டெல்லிக்கு போனதுனால யாரையாவது எந்த முதலமைச்சரா மோடி கட்டி பிடிச்சா அழுதுருக்கிறாரா? கிடையாது. நீ சொன்னப்பா நான் பசியில கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், நீ அதே மாதிரி நான் டீ வித்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அழுது கண்ணீர் விட்டுருக்கிறாரு மோடி பிரதமரை. அவ்வளவு சந்தோஷமா நடத்தான். எவ்வளவு பெருமை, நம்ம தமிழ்நாடு தான் பெருமை. ஒரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை பிரதமரை பாராட்டுறாருன்னா எவ்வளவு ஒரு பெருமை நம்மளுக்கு மக்களுக்கு. அதை நினைச்சு இவனுங்க இடிச்சுக்கணும், சாவணும். இன்னும் அணுவா சாவணும். இப்ப அவனுக்கு தின்ன ருசி அவனுங்களால விடல. இந்த 30 நாளைக்குள்ளேயே கழுவி ஊத்துறானுங்க விஜய். இன்னும் இது பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது. திட்ட திண்டுக்கல் வைய பயங்கரமா தான் என் பிள்ளை. உன் பருப்பு விஜய் கிட்ட வேவாது, உன்னுடைய பருப்பு விஜய் கிட்ட வேவாது. சூப்பர். அதை தான் ரொம்ப நாளா அவங்க எதிர்பார்த்தாங்க. இந்த 40 நாள்ல வாயை திறக்கலன்னாங்க. அவர் வாயை திறந்தவொடனே இவங்க ஏந்து வெளியே ஓட்டு தானாதே ஓட்டாங்க. உங்களுக்கு பயம் இல்லையே? இவங்க எதிரில இருந்து கேள்வி கேட்டுக்கலாம்ல, ஏன் கேட்கல? ஏன் ஒன்னீங்க? கேட்கவே முடியல, உங்களுக்கு பேசவே வாய்ப்பு இல்ல. இன்னும் 6 மாசம் கவுன்சிலர் எலெக்ஷன் மட்டும் நடக்கட்டும். இவங்க இருக்கிற இடமே இல்ல. இவங்க துணியெல்லாம் சுத்தி இவங்க ஓடுவாங்க. இப்ப ஓட விட்டது இல்ல. இவங்க ரீ எலெக்ஷன் வைக்கணும்னு நினைச்சாங்க, வைக்க முடியல. இவங்க 2 பேரும் கூட்டணியே சேர்ந்து ரீ எலெக்ஷன் வைக்கலாம். எடப்பாடி இவங்க 3 பேரை சேர்ந்து பண்ணாங்க. இவங்க அப்பா புள்ள வச்சா 2 கோடி வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கோம்? 2 கோடி. இவங்க வைக்கல. இவங்க இப்ப விட்டதோட பாக்குறேன். இந்த 6 சவர்லாம் தலைவர் பேச மாட்டாரு, பொறுமையா போவாரு. இந்த பொறுமையா போனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம சும்மா நஷ்டம் வந்தாரு. டேய், உன் தாத்தா முடிய வெட்டிட்டு டிக்கெட் எடுக்க முடியாம திருட்டு வண்டி அங்க இருந்து இந்த மெட்ராஸுக்கு நீ வந்து பேனா பூச்சி கதை வசனம் எழுதி, அதோ ஒரு சினிமா நீ கதை வசனம் எழுதி கொடுத்து நீ வந்த. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உன் கூட இருந்து நீ பண்ண ஊழலை தெரிஞ்சுக்கின்னு நீ பண்ண ஊழலாம் பார்த்து தனியா எலெக்ஷன் வச்சாரு. சின்னத்தை விடல. உன்னால ஒண்ணுமே அசைக்கு பார்க்க முடியல. 13 வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அம்மா 10 வருஷம் இருந்தாங்க. நீ 2 வருஷம் ஆட்சியில உட்காருது பெரிய விஷயம். உங்களால ஊழல் திருடு முல்லை மாதிரி முச்சாவிக்கு நீங்க தான் கொலைகாரன். நீங்க தான். ஆனா அங்க சீட்டு விடுவேன், இங்க ஓடியாருவேன், இருக்கிறத பாப்ப. உன்னுடைய தொழில் இனிமே உனக்கு வேல்வே கிடையாது. ஒன்னும் ஆட்ட முடியாது. உன் பருப்பு விஜய் கிட்ட வேவாது, உன்னுடைய பருப்பு விஜய் கிட்ட வேவாது. வந்ததெல்லாம் போதும். உதயநிதி சொல்றாரு, விஜய் உடைய மனைவிய இவரை யார் இட்டுக்குன்னு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போக சொன்ன. நீ எதுக்கு போன? இந்த ஆதாயத்தை பிடிச்சா நீ ஆசிர்வாங்கன்னு பார்த்த. அதுக்கெல்லாம் தானே வாங்குறது விஜய் கிடையாது. முதலமைச்சர் உயிரே போனாலும் அவரு மயிருக்கு சமம் உயிர். நீ ஏன் நானா பார்க்கலன்ற
சவால். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமே இருக்கிற ஆட்சியோ விஜய் மட்டும்தான். பேச முடியல, பேச முடிஞ்சா நான் அதிகமா பேசுவேன் ஐயா. நெருப்பா அவர் நெருப்பா இல்ல பிஞ்சு போன செருப்பான்னு எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே. சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? சபையில பேசுனது பாத்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருந்தது அவர் பேசுனது? கரெக்டு தான், அவரு பேசுனது கரெக்டு தான். எவ்வளவு நாளைக்கு தான் அவரும் கம்முன்னு இருப்பாரு பொறுமையா. அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப பேசிட்டாரு. இவ்வளவு நாள் வந்து பேசவே இல்லைன்னு ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. நீங்க பேசின உடனே எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஏஞ்சி அத போயிட்டாங்க. பேசின உடனே அவங்க ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க. ஓகே பேசாதே இருந்திருந்தா கம்முன்னு இருந்திருப்பாங்க. அவர் இப்ப பேசிடுவே அவங்க ரொம்ப அவங்க இதுவாயிட்டாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரி செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து விஷயத்தை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது சரியா தப்பா? அது தப்பு தான்ப்பா. அது அவங்க குடும்ப விஷயம். 1000 நடக்கும். அதுல எல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது அதை பாரு. அரசியலை பத்தி பேசணும். இந்த குடும்ப விஷயத்தெல்லாம் இப்ப சட்டசபையில பேசக்கூடாது. ஓகே. இது எந்த மாதிரி இருக்கு? ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாம மாதிரி இருக்கா உங்களுக்கு? நாகரிகமே இல்லதான். அது ஒரு ஃபேமிலியை பத்தி நம்ம பேசினாக்கா அது நாகரிகமே கிடையாது. ஓகே. உங்க இந்த மாதிரி வந்து அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசியிருந்தார் சட்டசபையில. அதுக்கு ட்ரிகர் ஆகி அப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுக்குதான் வெறுப்பாயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்ற ஒரு கோவம் தான் அவருக்கு. ஓகே. இனிமே அப்படி பேசணும்னு நினைக்கிறீங்களா, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே. எது பேசணுமோ அதுதான் பேசணும் ஒரு பொது இடத்துல. என்ன பாயிண்ட் இருந்தாதான் பேசுவாங்க. பேச வேண்டிய இடத்துல அவர் பேசிடுறாருல்ல. ஓகே. இன்னைக்கு அவர் பேசுனது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள்? கரெக்ட் தான். இன்னைக்கு பேசுனது எல்லாமே கரெக்ட் தான். ஓகே. அவர் பேசுனதுல எந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு? என்ன விஷயம்? எல்லா விஷயமே தான் நல்லா இருந்தது. எந்த விஷயம் அந்த சொல்றது? குட்டி கதை பேசினார்ல, அது அந்த குட்டி கதை குட்டி கட்டுறதே நல்லா இருந்தது. அதான் மாசா இருந்தது. ஓகே. நிறைய பேர் வந்து அவர் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பேசின உடனே அதை கேட்காம வெளில எழுச்சி போறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் வேற என்ன? சிஎம் அவரோட பர்சனல் நமக்கு எது இருக்கு? அவர் நாட்டுக்கு என்ன பண்ணாரு, பொதுமக்களை எதனா பண்ணாருன்னா சொல்லலாம். பர்சனலா அவர் எப்படி இருக்காரு அது நம்மளுக்கு தேவையில்லாததுல. ஓகே. அவர் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்றத? ஆமா, மாத்திதான் ஆகணும். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பாவை பத்தி இந்த மாதிரி ஒரு குட்டி கதை சொன்னதுனால தான் ட்ரிகர் ஆகி இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். எங்களுக்கு சிஎம் சார் நல்ல ஆட்சி கொடுத்துருக்காரு. இந்த ஆட்சி அப்படியே மெயின்டைன் ஆகணும். ஜனங்க கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த இடத்துல போனாலும் இப்போ போலீஸ்க்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அரசியல் உள்ள நுழையக்கூடாது. அது மாதிரி அட்வொகேட்டுக்கு எப்போ பவர் வரும்? ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ணாதான் அட்வொகேட் பவர். இப்போ நாங்க போய் சொல்றோம் ரூல்ஸ் பிரகாரம் இதை செய்யுங்கன்னு சொல்றோம் ஸ்டேஷன்ல கூட. அது எடுத்தா தானே நாங்க வந்து அங்க பவரா இருக்க முடியும். எந்த இடத்துல அராஜகம் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் ஃபாலோ வரணும்ல. எங்களுக்கான இதுவோ கிடைக்கலாங்க. நாங்க ஒரு இடத்துல போறோம், ஒரு விஷயம் கேட்கறோம், அது முடியாதுன்னு சொல்லி நீங்க எங்க போகணுமோ போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப நாங்க எதுவும் பண்ண முடியல. நல்லா இருக்கும். அவர் பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் அங்க அமைதியா இருக்கும் போது எல்லாம் பேசுறாங்க. அவர் அமைதியா இருக்கும் போது எங்களுக்கே கஷ்டமா இருக்குது. ஏன்டா சிஎம் சார் அங்க போய் நிக்க வச்சு அவரு திட்டு வாங்கறத பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதில் கொடுத்துடுறாரு. மோகன்ராஜ் அவர்கள், ராஜ்மோகன் சார் பதில் கொடுத்துடுறாரு. நம்ம வாய்ஸ் பவர் அவர் பேசிடுறாரு. இருந்தாலும் சிஎம் சார் அவரு வேண்டிய இடத்துல பேசுவாரு. அவர் பேசணும்னு நான் சொல்ல முடியாது. வேண்டிய இடத்துல அவர் பேசிடுவாரு. திட்ட திண்டுக்கல் வைய பயங்கரமாக தான் என் பிள்ளை இருப்பான். ஒரு சிலர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் சேர்த்துட்டாரு. அவரோட ஆன்மா வந்து அடுத்த எம்ஜிஆரை வர வச்சிடுச்சு. அவர் வந்ததுனால எவ்வளவோ இந்த நாய்ங்க கழுவி ஊத்துறானுங்க. இன்னும் ஊத்துற மழையை பார்த்து நாய் குளிச்சா நாய்க்கு தான் சதம், மலைக்கு சதம் கிடையாது. எவ்வளவுதான் இது பண்ணாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகம் தான் பேருக்கும் பிள்ளைக்கு. இப்ப டெல்லிக்கு போனதுனால யாரையாவது எந்த முதலமைச்சரா மோடி கட்டி பிடிச்சா அழுதுருக்கிறாரா? கிடையாது. நீ சொன்னப்பா நான் பசியில கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், நீ அதே மாதிரி நான் டீ வித்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அழுது கண்ணீர் விட்டுருக்கிறாரு மோடி பிரதமரை. அவ்வளோ சந்தோஷமா நடத்தான் எவ்வளோ பெருமை. நம்ம தமிழ்நாடு தான் பெருமை. ஒரு நான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பிரதமரை பாராட்டுறாருன்னா எவ்வளோ ஒரு பெருமை நம்மளுக்கு மக்களுக்கு. அதை நினைச்சு இவனுங்க இடிச்சுக்கணும், சாவணும். இன்னும் அணுவா சாவணும். இப்ப அவனுக்கு தின்ன ருசி அவனுங்களால விடல. இந்த 30 நாளைக்குள்ளேயோ கழுவி ஊத்துறானுங்க விஜய். இன்னும் இது பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது. திட்ட திண்டுக்கல் வைய பயங்கரமா தான் என் பிள்ளை.
சூப்பராக இருந்தது. அவர் பேசுவாரான்னு நினச்சாங்க, அவர் இன்னைக்கு தான் இறங்கி பேசியிருக்காரு, நல்லா பேசியிருக்காரு. நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான், அவர் சிஎம்மாக வரணும்னு எதிர்பார்த்தோம். மக்களால் தான் அவர் சிஎம்மாக எங்களை நினச்சி தான் அவர் வந்தாரே ஃபஸ்ட்டு. இல்லை அது மக்களோட இதுவில் தான் அவர் வந்திருக்காரு, சிஎம்மாக வந்திருக்காரு. அவர் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கல, இன்னைக்கு தான் நல்லா செஞ்சுருக்காரு. அவர் பதிலடி கொடுத்துருக்காரு நல்லா. அவர் பேசலன்னவங்களுக்கு இன்னைக்கு நல்ல உதாரணம், சரியான பதிலடி. நல்லா சூப்பராக இருந்தது. அவர் பண்ண ஆக்ஷனு, அவர் குட்டி கதை சொன்னது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. அவர் சொல்ல வந்த விஷயம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்னது நல்லா இருக்கு. அவர் சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு தான் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி சிஎம் இதுவாக பேசியிருக்காரு. ஆமாம், இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்தார், இப்போ தான் அவர் இறங்கி வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கத்திருக்கலாமே. 30 நாள்ல கத்த 5 வருஷம் கத்திருந்தீங்கன்னா 30 நாள் நீங்க கத்தவே தேவையில்லாம இருந்திருக்கலாமே. விஜய் மேஜிக் மேனுங்க. அமெரிக்காக்கு லண்டனுக்கு எல்லாம் போய் ஷூட்டிங் போய் மேஜிக் கத்துட்டு வந்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஏய் சக்கரை தண்ணி வருதா சூ அப்படின்னு போட்டோன்னே அப்படியே நிப்பாட்டுறதுக்கு. ஏங்க அவர் சாதாரண நம்மள மாதிரி ஹியூமன் தான், ஓகேங்களா? என் அண்ணன், என் அம்மா, என் புள்ள அப்படின்னு அத்தனை பேரும் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வீட்டு பிரச்சனையே 1 மணி நேரத்துல தீர்க்க முடியாது, சரிங்களா? அவன் கொஞ்சமா தான் பண்ண முடியும். உடனே எடுத்தோன்னே மேஜிக் போட்டு மந்திரம் போட்டு ஜி பூமா உங்களை மாதிரி இல்லைங்க, உங்களை மாதிரி பாத்தீங்கன்னா பிளீச்சிங் பவுடரை போட்டு விட்டு என்ன வேணாலும் பேசலாம். ரெடியா இருந்தது இல்ல, அவர் சொன்னதை செய்வாரு. உடனே செய்ய முடியாதுல, யார் வந்தாலும் வந்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா நல்லா அதிரடியா செய்வாங்க. இறங்கி அவங்க அமைதியா இல்ல, என்ன நடக்குது அப்படின்றத அமைதியா பார்த்துட்டே இருந்தாங்க. அதில் சூப்பரா கொடுத்துருக்காரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அப்படிலாம் எதுவுமே இல்லை. எதிரே பார்க்கல. அவர் ஒரு தொகுதியில் ஜெயிப்பாரா 2 தொகுதியில் ஜெயிப்பாரான்னு எதிர்பார்க்காம சொல்றதுக்கு இல்லாத அளவுக்கு 108 தொகுதியில் பயங்கரமா ஜெயிச்சிட்டாங்க. விஜய் அண்ணாவோட இந்த ஜெயிப் சூப்பர். இது மக்களோட இது தானே, இந்த வாட்டி நடக்கிறது தான் மக்களோட ஆட்சி. இதுக்கு முன்னாடி எப்படி தெரியல, கண்டிப்பா இது மக்களோட ஆட்சி தான். ஏன்னா மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க, மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்கிறோம், அவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறோம். இப்போ இவர் ஆட்சியில் வெள்ளை அறிக்கைலாம் விடுறதுல நியாயம் கிடையாது, அர்த்தம் கிடையாது, இது கிடையாதுன்னு சொன்னார். இப்போ வெள்ளை அறிக்கை விடுறது தேவையே இல்லைன்றாரு. நியாயமா? இன்னும் மக்களை முட்டாளு தான் நினச்சின்னு இருக்கிறாங்க. மக்கள் விழிச்சிட்டாங்க, தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. இதெல்லாம் அப்பா அம்மாவோட முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இப்போத்தி காலம் எல்லாம் வேற மாதிரி. நல்லது நடக்கும்பா, நல்லது மட்டும்தான் நடக்கும். அவர் உக்காந்த இடம் அந்த மாதிரி. அவர் பணத்துக்காகவும் இதுக்காகவும் ஆசைப்பட்டு இங்கே உக்காரல. அவர் நல்லது நடக்கும். எங்கள் விஜய் சூப்பராக பண்ணுவார்ப்பா, விஜய் சூப்பர்ப்பா. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது பார்க்குறவங்க கண்ணு பொறுத்து. இப்படி பண்ணது ஸ்டைலுக்கும் எடுத்துக்கலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் செஞ்சிருவோன்னு எடுத்துக்கலாம், இல்லை என்னை விட்டுருங்கன்னு சொல்லலாம், எதோட எடுத்துக்கலாம். அது பார்க்குற கண்ணு பொறுத்து உண்டு. அப்பா அவர் தானே எதிர்கட்சி தலைவர், எங்கப்பா அவரை காணோம்? தலை உள்ள இருக்கு, வால் தானே டிங்குன்னு ஆடுது. வால் எதுக்கு பாடுது? எல்லாமே தெரிஞ்சிருச்சா உனக்கு? ஏன் தத்தக்கா புத்தக்கா தானே இருந்த? திரை உலகத்திலேயே அவர் ஒரு அமைதியான கேரக்டர் தான். வருவாரு, வேலை செய்துட்டு போயிடுவார். யாருக்கிட்டே உட்காந்து பேசுறது கொள்றது நாங்களே ஷூட்டிங் பார்த்துருக்கோம். அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. அவர் ஒரு நடிகர்ன்ட்டு வெளியே வந்துட்டாரு. சும்மா ஏன் அட்லியை பத்திலாம் இழுக்கிறீங்க, இதை பத்தி இழுக்கிறீங்க? நீ நடிக்கலையா? நடிச்சிருக்கீங்களா? அவங்க ஒரு குருடர்கள்ப்பா. வெளிச்சம் எவ்வளவு தான் லைட்டு போட்டாலும் குருடருக்கு தெரியாது, கண்ணு தெரியாது, அது இருட்டா தான் இருக்கும். அது போல அவங்க குருடர்கள். சட்டசபையில எவ்வளவு நல்லதா நடந்தாலும் நீ பீஸ் கேரரி பிடுங்க பாருங்க, தெரியலையா? கூட நீங்களும் ஓடுங்க, அவர் பின்னாடி நீங்களும் ஓடுங்க. அப்புறம் அவர் ஓடினாலும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? விஜய் ஓடுறதுக்கு உக்காந்துக்கிறாரு, என்னம்மா அவர் பேசுறதுக்கு வரலம்மா, பேட்டி கொடுத்துக்கின்னு அது அவர் பேசுறது ஒன்று, அவங்க கட் பண்ணி போடுறது ஒன்று இருக்கும். அவர் பேசுறதுக்கு வரல, நமக்கெல்லாம் நல்லது பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்திருக்காரு. அவர் போய் இப்போ மக்கள்கிட்ட பேசும்போதே நான் உங்ககிட்ட பேசுகிறேன், வீடியோ எடுக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்கு நான் நல்லது பண்ணுறேன்னு தான் வந்திருக்காரு. நோண்டிக்கிட்டே இருந்தா என்னதான் பண்ணுவார் மனுஷன். ஆனால் பொங்கி எழுந்துட்டார் இந்த வாட்டி. ஆனால் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை. அப்போதான் எல்லாருக்கும் புரியும். பயம் வரும், எல்லாமே வரும் அவருக்கு. எல்லாமே அவர் காமிச்சிட்டாரு இன்னைக்கு. எதிர்பார்த்ததுன்னா அவர் சும்மா எதுக்கு அவர் எந்நேரம் ஒரு நிம்மதியாக வேலை செய்ய விடுறாங்களா? அவர் வேலையை அவர் பார்க்கணும். என்ன பதிலும் அதுதான் நான் சொல்லுவேன். அவர் வேலையை நீங்கள் பார்க்க விடுங்க. எதுக்கு சும்மா அவர் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? இந்த இப்போ வந்ததுலேருந்து எவ்வளோ அசிமில் பண்ணியிருக்காரு தெரியுமா? எல்லாமே நல்லது தான் நடந்திருக்குது. ஆனால் சில தெரியறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 5 அசிமிலாவது நடக்குதா இல்லைங்களா? எல்லாமே நடக்குது. எல்லாம் எங்களை பார்த்தோம், நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். எல்லாம் இப்போல்லாம் டிவியே பார்க்க மாட்டோம், இப்போலாம் நியூஸ் பார்த்துட்டே தான் இருக்குது. அடுத்தது என்ன நடக்கும் நீட்டுன்ற மாதிரி எல்லாமே நடக்குது.
விஜய் தான் காரணம். என்ன விஜய் காரணம்? அவர் தான் அரசியலில் வந்து உட்காந்தார். மின்வெட்டு போயிட்டா உடனே விஜய் தான் காரணம். விஜய் தான் மின்வெட்டை பிடுங்க சொன்னாரா? ஏன் திமுக ஆட்சியில் இல்லைங்களா மின்வெட்டு? 2 மணி நேரம் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தது. ஏன் இல்லாத இருந்தது? மின்வெட்டு இருந்தது. அப்போ எல்லா ஆட்சியிலுமே இருக்கதா செய்யுது. இவரோட ஆட்சியில் மட்டும் இல்லை, எல்லா ஆட்சியிலும் இருக்கதா செய்யுது. உடனே அவர் வந்தனால தான் எங்களுக்கு மின்வெட்டு போயிடுச்சு. அவர் வந்தனால தான் பாலியல் நடக்குது. அவர் வந்தனால தான் குடிகாரங்க அதிகமாயிட்டாங்க, போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு. எல்லா ஆட்சியிலையும் நீங்களாம் விட்டுட்டு போனதெல்லாம் அவர் சரி பண்ணிட்டு வர்றாரு. அவ்வளோதான். புரியுதுங்களா? இதை உடனே சரிப்படுத்த முடியாது, நேர அவகாசம் ஆகும் தான். புரியுதுங்களா? நீங்கள் வந்தோன்னே எல்லாத்தையும் மாற்றிட்டீங்களா? 5 வருஷமாக நீங்கள் ஆட்சி செஞ்சீங்க, என்னத்தை நீங்கள் மாற்றினீங்க சொல்லுங்கள்? மக்களுக்குள்ள புரட்சி எதனா ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி ஊதி இன்னைக்கு பெருசாக்குறீங்களா? அன்னைக்கு பெருசாக்கிறதுக்கு யார் இருந்தாங்க? கேட்க முடியல. எல்லாத்தையும் மக்கள் சிந்திச்சாங்க, பார்த்தாங்க, உங்களை ஆப்பு வச்சு வீட்டில் உட்கார வச்சாங்க. பாதுகாப்பு கொடுப்பாருன்றத நம்பிக்கையில தான் எல்லாரும் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதை மட்டும் காப்பாற்றணும். ஒயின் ஷாப்பு பாதி இடம் மூடிக்கிறாரு. மனசு கொஞ்சம் நிம்மதியாகுது. ஏன்னா எங்க வீட்டுக்காரெல்லாம் தண்ணி அடிக்கிற பார்ட்டி, நாங்களாம் ரொம்ப நொந்து போய்க்கிறோம். ஆனா இதுவும் நடக்கும் அப்படின்னு வந்து 18 நாள்ல என்ன செய்வாருன்னு நம்ம என்ன பார்க்க முடியும்? அவர் கொஞ்சம் போக விட்டாதான் வரும். இப்போ அடுத்த மாசம் 2500 ரூபாய் போடுறேன்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போட்டாதான் தெரியும். என்ன ஒண்ணு, வீடு இல்லாத மக்களுங்களுக்கு ஒரு ஹவுசிங் போர்டு மாரி குத்தாருன்னா, நாங்களாம் வாடகை வீட்டுக்கு முடியல, நாங்களாம் கூலி பூ வித்தாதான் சோறு, இல்லைன்னா இல்லை. நாங்களாம் எங்களுக்கெல்லாம் அப்படி வந்தாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, அதுதான் ஒண்ணு. அவரால் முடியும். அவர் சொத்தை கூட வித்து தருவார். அவருக்கு இல்லாத மக்களுக்கு அழுகுறாருல, அவர் செய்வார் கண்டிப்பா. அதுக்குள்ளே குத்துறாரு. இதுக்குள்ளே இப்பதானே வந்தாரு. மனசாட்சி வேணாம். நம்மள ஒரு குடும்பம் போறோம், போனவனே எல்லாத்தையும் புருஷன் அதிகாரம் பண்ணி இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுக்க சொல்ல முடியுமா? அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வான். செய்வார். இவ்வளோ செய்தவர இவ்வளோ நடத்தின்னு வர்றாரு, இது செய்ய மாட்டாரு. ஆமா, இப்போ நான் கடை வாங்கினாலும் மக்களுக்கு வசம் செய்யறாரு, செய்தான். சினிமா வார்த்தை இங்க வந்து டைலாக் பண்றீங்க, அது பண்ணிட்டு டைலாக் பண்ணல. அவரு நேர்மை தான் பேசுறாரு. அவரு நீங்க சினிமா உள்ள அவர் ஷூட்டிங் நடத்தல, நல்லதான் அவர் நடத்தினுங்கிறாரு. நீங்க பேச வைக்கிறீங்க அது மாதிரி ஷூட்டிங்க. அதான் கிண்டி. ஆமா, இவங்க அசிங்கமா பண்ணின்னு போனே இருப்பாங்க. கரண்ட் கட் பண்ணுவாங்க, எல்லாம் கட் பண்ணுவாங்க. இவங்களே கட் பண்ணி விட்டு இவங்களே இது பண்ணுவாங்களா? பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து டக்குன்னு வளர விட்டுற மாட்டாங்க. சரியா? இப்போ நம்மளே படியேன்னு நினைச்சா கூட நம்மளுக்கே 2 அடி முதல்ல இழுக்க தான் செய்வோம். அதுக்கப்புறம் தான் மேலே ட்ரை பண்ணிட்டு போகணும். ஸோ கீழே எடுக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, தூக்கி விடுறதுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த சேஞ்ச் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்துடல. இத்தனை வருஷமாக வந்து 2 பேர் தான் வந்து மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னொருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see what he has to do. அவ்வளோதான். லைஃப் வந்து அவங்க செட். இப்போ அவர் பொண்டாட்டி இருக்குது இல்லைன்னு நமக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு பிடிச்சது அவர் இருந்துட்டு போகிறார், இல்லைன்னா விட்டுருவார். அதை நம்ம வந்து நீ ஏன் அவர் அவங்க வீட்டில் பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. வெளி மக்களுக்கு சொல்லலாம், நாங்கள் சொல்ல உனக்கு நம்ம நல்லா தான் இருக்கிறேன்ட்டு. என்னோட உள்ள பார்த்தா தான் அதோட குறை தெரியும். அது போல இருக்குது. இதனால நம்ம நாடுக்கு இன்னும் நல்லா செஞ்சால், ஏழை மக்களுக்கு செஞ்சால் நல்லது தான். சில இப்போ பேசுறாரு, பேசுறதுல வந்து தப்பு கிடையாது. அவர் வந்து நியாயமாக தான் பேசுறாரு. நம்மளுக்கு அவருக்கு என்ன சொத்து இல்லையா, இல்லை சினிமாவில் ஹீரோ ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவருக்கு எடுத்து பேசலாம் செய்யலாம். அது என்னவோ அவங்க கேட்குறாங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அவங்க அவருக்கு வரணும்னு என்ன தலையெடுத்தே கிடையாது. நம்ம மெட்ராஸ் நல்லா ஆக்கணும், நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும், அதுதான் சொல்கிறாரு. இப்போ எவனா வந்து ஏதோ கெடுக்கிறாங்கன்னா அவங்க வீட்டாண்ட இது இல்லை, அவர் வீட்டாண்ட இருந்து அவர் கெடுக்க சொல்லி பார்த்துருந்தா கூட கேட்கலாம். ஏன்டா நீ இப்படி போய் செய்யுற? நாடே எங்கே எந்த பொருள் எங்கே நடக்குதுன்னு என்ன தெரியும்? ஏன் இத்தனைக்கு எவ்வளோ செஞ்சு? இப்போ நான் வந்து அங்கேயே பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால வந்து நீ வந்து அவங்க பொண்ணு கெடுத்துட்டாங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்க தான் செய்கிறார். நிச்சயம் எந்த ஆட்சியில் வந்து முன்ன 2 பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? யாருமே கொடுக்கல. அவர் தான் கொடுத்தாரு. யாரு? விஜய் கொடுத்தாரு தூக்கு தண்டனை. அது போல் செய்கிறாங்க. இது இவங்க வந்து அது தெரிஞ்சுக்காத பேசுறது வந்து ரொம்ப ஏதோ இன்னைக்கு எல்லாம் செஞ்சுக்கிறாரு. நகைலாம் போட்டுக்கிறாரு, பசங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சாங்க. தாய் மாமன் சரி எல்லாம் நல்லது தான் செய்கிறாரு. அப்படியே நல்லது செஞ்சாருன்னா அவர் தான் அடுத்ததான் அவர் தான் வரணும். எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியாக இருக்கிறாருங்க. பேசுறது நின்று கேட்கணும்ல. நல்லது தான். சூப்பராக இருந்துச்சு. அப்பாவை காணோம், அவங்க அப்பாவை தானே கேட்டார். ஆமாம், அவரை சும்மா கலாய்ச்சிக்கினே இருக்கிறாங்க. பேசலைன்னு எது சொன்னாலும் வாயே திறக்க மாட்டார். அமைதியாகிறாரு. நல்லா தான் பேசுகிறாரு. அது நின்று கேட்கணும். சும்மாக்கிற ஆளும் நோண்டி விடுறாங்க, இவங்களே நோண்டுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? நோண்டினா அப்போ சும்மா இருப்பாங்களா? பதிலடி வச்சு செஞ்சிருவேன்றாரு. போதுமா? அதுக்கு மேலே ஆகணும். நல்லா வரணும். அவர் நினச்சதெல்லாம் செய்யணும்.